Hey friends, நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோஸ் நான் பிரகாஷ். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. என்னோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எப்பவுமே சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ தான் மக்களே. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வர ஸ்மார்ட் டிவில எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் டிடிஎஸ் எல்லா வித ஃபைல் ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ற ஃபார்மேட்ல அவங்க கொடுத்திருந்தாலுமே அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ரொம்ப போரா தான் இருக்கும். அதுக்கு காரணம் அதுல யூஸ் பண்ணியிருக்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். நம்ம நல்ல ஒரு 5.1 எஃபெக்ட் கேட்கணும்னா நல்ல சவுண்ட் பாரோ இல்ல 5.1 ஆடியோ சிஸ்டம் வேணும். அப்படி நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் பாத்தீங்கன்னா ZEBRONICS 9400 Pro. இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டோட பற்றி அப்புறம் பேசுவோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க, HDMI கேபிள். இது உங்கள் டிவியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ARGயில். அண்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆக்ஸ் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ அண்டு கிளிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு ப்ளஸ் QR ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சுட்டு இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சவுண்ட் பார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெஷ்ஷு பார்த்தீங்கன்னா மெட்டலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரியர் சைடில் வருது, லெஃப்ட் ரைட்னு 2 கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களோட டால்பி அட்மாஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை இன்னமும் இம்ப்ரூவ்டாக நீங்கள் கேட்க முடியும். இது அண்ணனில் வச்சுட்டு வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது ஒரு சப்வூஃபர் பேக் சைடில் இதோட கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒயர்லெஸ் கிடையாது, ஒயர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளஸ் ARC இருக்குது, ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது. ARC பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவிலேருந்து வர அவுட்புட்டை டேரெக்டாகவே இதில் கனெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் ஆப்டிக்கல் இன்புட்டும் நம்ம டிவிலேருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா சோனி ஹோம் தியேட்டரில் வர மாதிரி 5.1க்கு வரல கனெக்டிவிட்டி சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிராண்டோட நேம் போட்டிருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் நல்லா இருக்கனால உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அப்புறம் மெஷ்ஷு மட்டும் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதோட பில்டு குவாலிட்டி ஓகே, ப்ரீமியம் லுக்காக தான் இருக்குது. அப்புறம் டால்பி ஆடியோக்கான பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டால்பி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக. அப்புறம் அதோட பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா இதோட ஓவரால் அவுட்புட் பார்த்திங்கன்னா 525 அண்டு மெமரி கார்டு சைஸ் பார்த்திங்கன்னா 32 GB. சப்வூஃபர் பார்த்திங்கன்னா 6.5 தான் இதோட சப்வூஃபர் இன்ச்சு. இதில் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டூயல் சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்குது, வால் மவுண்ட் இருக்குது, சரௌண்டிங் இருக்குன்னு போட்டிருக்காங்க. வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான கிளிப்பும் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதை ஆன் பண்ணுறப்போ இதோட பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்ட், அதோட பட்டனோட சவுண்டே நமக்கு வெளில கேட்குது. ஆன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா இந்த கோடு இருக்குது. இந்த சவுண்ட் பாரில் பார்த்திங்கன்னா டெடிகேட்டடாக சப்வூஃபர் மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பவர் ஆஃப், ப்ளஸ் ஆர் மைனஸ், வால்யூம் அண்டு பார்த்திங்கன்னா சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சோர்ஸில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ஆப்டிக்கல் கனெக்டிவிட்டி, HDMI கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. HDMI கனெக்டிவிட்டி கொடுக்குறப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்கள் டிவி ரிமோட் மூலமாகவே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா இதோட சவுண்ட் ஆடியோ கேட்கறதுக்காக சும்மா ஃபிக்ஸ் பண்ணாமல் நார்மலாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட ரிமோட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ காஸ்ட்லி. இது நியர்பை பார்த்திங்கன்னா 17,000 வருது. ஆஃபரில் 10,000 நான் வாங்கினேன். ஆனால் இதோட ரிமோட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் HDMIயில் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களால் டேரெக்டாக உங்கள் டிவி ரிமோட்லேருந்து இதோட வால்யூம் அண்ட் இதை பவர் ஆன் பவர் ஆஃப் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆப்டிக்கலில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ கேட்கணுன்னா ஒன்று ஆப்டிக்கலில் கனெக்ட் பண்ணணும், இல்லை HDMI ARCயில் கனெக்ட் பண்ணணும். 2 சோர்ஸில் மட்டும் தான் உங்களால் 5.1 சப்போர்ட்டு கேட்க முடியும், ப்ளஸ் டால்பி சப்போர்ட்டும் கேட்க முடியும். ஒரு சாம்பிள் ஆடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இது ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நிறைய சவுண்ட் பார்ஸ் பார்த்தீங்கன்னா 2.1 மட்டும்தான் வருது, டால்பி சப்போர்ட் பண்ணுது. அதில் அந்த அளவுக்கு நோட்ஸ்லாம் நம்மளால் கிளியராக கேட்க முடியாது. இதில் ரியர் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறனால நம்மளால் நோட்ஸை டீட்டெயிலாக கேட்க முடியும். ஒரு சின்ன சவுண்டுனாலும் நம்மளால் டீட்டெயிலாக அதை கிளியர் கட்டாக கேட்க முடியும். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியர் ஸ்பீக்கர் தான் சொல்லுவேன். ஏன்னா அதோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு லார்ஜ் ஹாலில் வச்சு கேட்குறப்போ அதோட நோட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் ரிமோட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இல்லை இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 வருது. நான் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 10,500க்கு வாங்கினேன்.
ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா பேஸு சூப்பராக இருக்குது அண்ட் ட்ரிபிள் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஆடியோவுமே நமக்கு டீட்டெயிலாக கேட்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு அமேசான் ப்ரைம் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை ஹாட்ஸ்டாரில் இதை ப்ளே பண்ணி பார்க்குறப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்து. நீங்கள் கண்டிப்பாக பை மக்களே. இந்த வீடியோ இதோட எண்டாவது. உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டியூபர் யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.